இப்பொழுது அமெரிக்கா கூறிய விடயம் எல்லா இலங்கை உட்பட எல்லா நாட்டுக்கும் நீங்கள் எவ்வளவு எங்கட பொருட்களுக்கு வரி விதிக்கிறீங்கன்றதை வழிகாட்டி விட்டது. இப்பொழுது இலங்கை நடவடிக்கை எடுத்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து இலங்கை எவ்வளவு குறைக்க போகிறது. இப்ப உதாரணமா சொல்ல போனா கால்நடை தீவனங்கள் சோயா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் போது இலங்கையிலும் அது உற்பத்தி இடம்பெறுகின்றது. ஆகவே இலங்கை உற்பத்தியை பாதிக்காத அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு வரி குறைக்க வேண்டும். ஆனால் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நியாயமான வரி விதிப்பை விதிப்பது இலங்கைக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கக்கூடிய வகையில் அது இருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் குழம்பி விடுவார்கள். ஆகவே அதையும் பாதுகாத்துக் கொண்டு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து உடனடியாக தீர்வு காணாவிட்டால், இதுக்கு வருடக்கணக்கு காத்துட்டு இருக்க இயலாது, மாத கணக்கில் இதை செய்யாவிட்டால் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அமெரிக்கா வரியை 44 வீதத்திலிருந்து அவர்கள் 90 நாளுங்களுக்கு காலப்பகுதி வந்திருந்தாலும் 90 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. இலங்கை ஒரு நீண்ட கால திட்டத்தை வகுத்து அமெரிக்காவுடன், என்ற அமெரிக்காங்களுக்கு மிக முக்கியமான ஏற்றுமதி சந்தை, அந்த அமெரிக்காவுக்கு மாற்றீடாக இலங்கை வேறு சந்தையை பெறக்கூடியதாக இருக்கும்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள அந்த சந்தையை மாற்ற இயலாது. ஆக இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக இலங்கை தீர்வு காண வேண்டும். ஒரு குழு அமைக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஒரு அதி உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த அளவு தூரம் அவர்கள் பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தி தீர்வை காண போகிறார்கள் என்பதைத்தான் வரப்போற கிழமைகள், மாதங்கள் அல்ல, கிழமைகள் எங்களுக்கு சொல்ல வேண்டும்.